இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி இது. மசாலா பாஸ்தா மக்ரோனி இருக்கு இல்லையா, அதில் செய்யக்கூடியது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு கடாயில் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு அளவான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரீஃபைண்ட் ஆயில் எதுக்காக சேர்த்துருக்கோன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று வெட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வெந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மக்ரோனி பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அது அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிலே இருந்து நல்லா வெந்துடும். இப்போது நமக்கு மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அந்த நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அந்த தண்ணி எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆற பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்காக தான் இது கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி அடுத்தது நம்ம மசாலா பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறது வர நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். அது வர இதை சாட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இனி அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை பாதி மட்டுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கப் அளவுக்கு மட்டும்தானே நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வாரது வரை நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இனி நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். அந்த க்ரன்ச்சினஸ் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல குழைய நம்ம வேக எடுத்துக்க போகிறோம் இதை அப்புறமா இந்த கேரட்டு பீன்ஸு தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக்காகி கிடைக்கும். முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இனி நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வர. இனி அடுத்தது நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோட அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறது வர. இனி அடுத்தது நம்ம இதில் ஒரு 1/2 கப்புக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த பாஸ்தாவில் இந்த மசாலாலாம் ஒட்டாது. அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கலாம். ஏன்னா பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவில் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனி இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச இந்த மேக்ரோனி பாஸ்தாவை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொடுத்துட்டே இருங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த பாஸ்தாவில் நல்லா கோட்டாகி கிடைக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டாலே நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். அந்த தண்ணி எல்லாமே வற்றி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது
குருமிளகு பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இன்னும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த டீ கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் மசாலா மக்ரோனி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகவே சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டீ கூட இல்லை காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலில் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு. இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.